ராத்திரி ஒரு 60 மழை பெஞ்சிருச்சு. தட்டைக்கொட்டை ஊற வச்சு 2-3 மணி நேரம் ஆகிப்போச்சு. நான் சாமத்துலேயே ஊற வச்சுட்டேன். தட்டைக்கொட்டை நல்லா சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து தட்டைக்கொட்டையும்போம். பல பக்கம் தட்டைப்பயிர்னு சொல்கிறாங்க, இன்னும் சில பக்கம் காராமணி பயிர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமாக சொல்கிறாங்க. இந்த தட்டைப்பயிர் தான் நல்லா சேர்த்துக்குங்க. உடம்புல சர்க்கரையை கட்டுப்பாடாக வச்சுருக்கும். இரும்பு சத்து ரொம்ப அதிகம். எலும்புக்கு நல்ல வலுவு, உடம்புக்கு நல்ல வலுவு. எலும்பு மட்டும் இல்லை, சதையும் நல்ல வலுவாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் மானாவாரியாக காட்டில் விளைஞ்சிது. பொழுதார சோறு தட்டைக்கொட்டை தான். தட்டைப்பயிர் போட்டு வேவிச்சு சோத்துக்கு பதிலாக வெங்காய மிளகாய் போட்டு தாளித்து கொடுத்துருவாங்க. ஒரு வேளை சோறு அதுதான். தின்னுபிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதுதான். அன்றைக்கெல்லாம் அரிசிக்கு பஞ்சம். அப்படி திங்கிற காலத்தில் நல்ல வலுவு இருந்துச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணி தின்னாலும் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வலுவே கிடையாது. நீங்கள் இன்றைக்குமே இதை அடிக்கடி சேர்த்துக்கிங்க. உடம்பு நல்லா நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருக்கலாம். காற்று நல்லா பறையும், நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். தட்டைப்பயிரை அடிக்கடி சேர்த்துக்கிங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பா வச்சுக்கலாம். தண்ணி ஒரு சொம்பு. மூடி வச்சுக்கலாம். உலை காயிட்டு உலை நல்லா காயிட்டு வெங்காயத்தை சொல்லிக்கலாம். தட்டைப்பயிர் களையிறதுக்கு தண்ணி. தட்டைப்பயிர் களையிறதுக்கு குண்டா ஒன்று கொண்ட. தண்ணி நல்லா கொதிக்கிடுச்சு. முதல்ல தட்டைப்பயிர் போட்டுக்கலாம். வா, தட்டைப்பயிர் சுத்தம் பண்ணியாச்சு, போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். உப்பு மஞ்சள் அப்புறம் போட்டுக்கலாம். தட்டைப்பயிர் நல்லா வேகட்டும். உப்பு போட்டால் தட்டைப்பயிர் வேகாது. 3 மணி நேரம் ஆகி ஊரில் நீங்கள் வந்து பொழுதாடு போட்டு காத்தால வைங்க. பொழுதாடு குழம்பு வைக்கிறது இருந்தால் காத்தால போட்டு பொழுதாடு குழம்பு வைங்க. தண்ணீர் போட்டுக்குங்க. நல்லா ஊறிக்கி. தட்டைப்பயிர் நல்லா வேகணும். தட்டைப்பயிறு நல்லா வேவிட்டு அரைக்கீரை ஒரு கட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாப்பா தண்ணி கண்டா கொண்டு வரணும்.
இப்படி வரன்னா இந்த தலையெல்லாம் இப்படி கொட்டி போயிடும். பழைய விலையெல்லாம் கொட்டி போயிடும். பாப்பா போய் தண்ணி கண்டா. போ. ரெண்டாறு சுத்தமாக அலாசிக்கணும். அருகீரையை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். நீங்கள் கட்டையில் வச்சுன்னா இருக்குவீங்க, நானும் அருவாமனையில் தான் அறியுதேன். பாப்பா தட்டைப்பயிர் மூட்டு பாரு. சரி. வெதுக்கு சாயா சரியா? சரி. நெஞ்சத்தை வேவிட்டு சரியா? கலப்பட கொட்டையாட்டுக்குதாயா? நல்லா வெடிக்கிட்டுமாயா? நல்லா வெடிக்கிட்டு. தட்டைப்பயிர் வெந்து வச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து போச்சு. இந்த அளவுக்கு வேகாது. மேலே இறக்கலாம். இறக்கி வச்சுக்கலாம். அடுத்தடி எடுத்தாயா? அடுத்தடி எடுத்து மேலே வச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு. கண்ணே இதை கொடி அரைச்சிட்டா. சரியா? கடலை என்ன 4 ஸ்பூனு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை பூண்டு கடுகு, அரை பூண்டு மிளகு, தீண்டி வச்ச பச்சை மிளகாய் 3, கருப்பெல்லாம் இருந்தாலும் 2 கொத்து, அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு. கொண்டாங்க. நல்லா வெங்காயம் சேவக்குது. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு நல்லா செவக்க வணங்கிட்டு
வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 3. போதுமான உப்பு. இல்லை அங்கே இருக்குது போ. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி பழம் வணங்கணும். நல்லா தக்காளி பழம் நல்லா செவக்க வணங்கணும். தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. பாப்பா தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. கீரை எடுத்து போடு. இதுக்கு மேலே பொடி பொடியாக நறுக்கி வச்ச அரைக்கீரை போட்டுக்கலாம். போடு. போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வணக்க வேணும். தண்ணி கண்ட கண்ணே கீரையை இந்த மாதிரி நல்லா வணக்கணும். கீரை நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு அரை செம்பு தண்ணி. நல்லா வேட்டு தட்டம் எடுத்தா மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேட்டு கீரை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வைக்கலாம். ரெண்டு சாமியானே தட்டு பயிர் வேணுமா? நல்லபடி துணியால் போட்டு கலக்கி கொடுத்துரு. இந்த பாப்பா கீரை வந்துக்கிடுச்சான்னு எடுத்து பார்க்கலாம். அரைக்கீரை கொஞ்ச நேரத்தை வருது. இன்னும் கொஞ்ச நேரம் வேட்டு. நான் அது தேவை முடியல. வந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே வேவிச்சு வச்ச தட்டை பயிரை எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வேவிட்டு தட்டை பயிரை எடுத்து வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். பாப்பாப்பா ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகுது. நல்லா கமன்னு மணக்குது. இறக்கலாம். கரையை மூடி போடு. சரி அப்படி தள்ளிவிடு. தட்டை பயிற்சி அரைக்கீரையை 1-2 கடைஞ்சி எடுத்துக்கலாம். நெவினவுன்னு வேணும்னாலும் கடைஞ்சிக்கலாம். ஒன்று 2 கடைஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் நெவினவுன்னு வேணும்னாலும் கடைச்சிங்க. மிச்சில் போட்டால் ஆற வச்சு போட வேணும். கடை எப்படி மணக்குதுங்க பாரு. பெரிய மத்ததால் தேஞ்சு போச்சுங்க. அதில் 5 வருஷம் மட்டுங்க
இதுலேயே தான் கிடைக்கிறோம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். கண்ணே ஐயா போய் சேர்த்து போட்டுக்கிட்டே. சரி ஐயா. தம்பி பாப்பா எல்லாம் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். தட்டைப்பயிறு அரிவீர குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். கொடாண்ணே இந்த சாமி கொண்டாங்க. கண்ணை எடுத்தண்ணிக்கண்ணா, குட்டி மாளுக்கு எடுத்தண்ணி, அருவியே எடுத்தண்ணி. அடி ராயா சாப்பிடு கண்ணே. சரி ஐயா. தம்பி சாப்பிடு, குட்டிமா சாப்பிடு. குழம்பு சூப்பராக இருக்குது ஐயா. சூப்பராக இருக்குதா? ஐயா குழம்பு சூப்பராக இருக்குது ஐயா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஊத்தத்தில் தட்டைப்பயிறு அருகி இறச்சி குழம்பு சோத்தில் ஊற்றக்கலையே இங்கே சல்லு ஊறுது. தட்டைப்பயிறு அருகி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. 2 தலை தான் பொரிச்சிட்டு வருவோம், தட்டைப்பயிரை போடுவோம், நல்லா வேவிச்சு அப்படியே முடிச்சுப்போம். சோத்துக்கு அதெல்லாம் அப்படியே தம்போம். ஐயா பாப்பா கூப்பிட்றேன். சூப்பராக இருக்குதா? தின்னடி தங்கம். தட்டைப்பயிறு நல்ல சத்து, இந்த மாதிரி சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. ஆனால் காரம் உங்களுக்கு வேணுமுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. வெயில் காலத்தில் கம்மியாக போட்டுக்கிறேன், உங்களுக்கு காரம் நம்ம சுருக்குன்னு வேணுமுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாரு சொல்லுங்க.